அந்தமான் தீவு பகுதிகளில் இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளத்தில் மே 26ஆம் தேதி தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. இந்த முறை 6 நாட்களுக்கு முன்னதாகவே பருவமழை தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அசாமில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர். மழை தொடரும் என்பதால் முக்கிய நகரங்களில் பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாம். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனியில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யும். ராமநாதபுரம், நீலகிரியிலும் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர் வீராணம் ஏரியின் கொள்ளளவு 44 அடியாக குறைந்தது. சென்னை மக்களுக்கு அடுத்த 45 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் வழங்க முடியும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். தொடர்ந்து சரியும் மேட்டூர் அணை நீர்மட்டம். தென்மேற்கு பருவமழை கை கொடுக்குமா? விவசாயிகள் எதிர்பார்ப்பு. வாரம் 2 நாட்கள் காணொலி வாயிலாக விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு. எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க சுழற்சி முறையில் வீட்டிலிருந்து பணியாற்றவும் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல். தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 2,400 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் சரிவு. சென்னையில் கடந்த 4 நாட்களில் வெள்ளி விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 290 ரூபாய்க்கு விற்பனை. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசுக்கு முதல்வர் விஜய் வலியுறுத்தல். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வதோடு மக்களின் வாங்கும் திறனையும் பாதிப்படைய செய்யும் எனவும் கருத்து. எரிபொருள் விலை உயர்வால் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், தட்டுப்பாடு மறுபக்கம் என இரட்டை சுமையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருள் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கவும் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். பெட்ரோல் ஏற்றுமதிக்கான விண்ட்ஃபால் வரியாக லிட்டருக்கு 3 ரூபாய் விதிப்பு. இந்தியாவில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் எரிபொருள் விலை பெரிய அளவில் உயர்த்தப்படவில்லை. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நஷ்டத்தை எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. பெட்ரோல், டீசல் விலை உயர்வு காரணமாக தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் அபாயம். குறிப்பாக காய்கறி, மளிகை பொருட்கள் விலை உயரும் என கணிப்பு. முதல்வர் விஜய்க்கு அரசு இல்லம் ஒதுக்க ஆலோசனை என தகவல். நீலாங்கரையிலிருந்து சட்டமன்றம் வந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை.
தாவேக அரசு பதவியேற்று ஒரு வாரமாகியும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படாத துறைகள், தேர்தலுக்கு முன்பிருந்து முடங்கியிருக்கும் பணிகள், தேங்கியிருக்கும் கோப்புகள். கூட்டணி கட்சியினருக்கு அமைச்சர் பதவி தருவது துறை ஒதுக்கீடு தாமதத்துக்கு காரணம் அல்ல. ஓரிரு நாட்களில் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் கீர்த்தனா விளக்கம். கூட்டணி கட்சிக்காக தான் முழுமையான அமைச்சரவை அமைக்கிறதுக்கான அப்படியெல்லாம் கிடையாது. முழுமையான அமைச்சரவை எப்போது பதவி இருப்பீங்க? இலாக்காக்கள், அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் எப்போது ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா உடனடியாக இன்னும் ஒரு 2-3 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சு. அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க கூடாது, அவ்வாறு செய்வது மக்கள் தீர்ப்புக்கு விரோதமானது என கார்த்தி சிதம்பரம் எம்பி பேட்டி. அதிமுக ஒரு பிரிவை அரசாங்கத்தில் சேர்த்துக்கிட்டா என்னை பொறுத்தவரை அது மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய இமேஜுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் அது மைனஸா தான் நான் பார்க்கிறேன். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கொறடா யார்? 2 தரப்பும் அளித்த மனுக்களை சட்ட ரீதியாக ஆய்வு செய்வோம் என சபாநாயகர் JCD பிரபாகர் தகவல். ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமி திட்டம். கட்சி விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் ஆளுநரிடம் முறையிட முடிவு. குதிரை பேர விவகாரத்தில் முதல்வர் விஜய் மீது CBI வழக்கு பதிய வாய்ப்பு உள்ளதாக அதிமுக MP இன்பதுரை கருத்து. முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் பூட்டா சிங் மீது CBI வழக்கு பதிவு செய்ததை சுட்டிக்காட்டி பதிவு. சென்னையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் சந்திப்பு. மாவட்ட செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் சமாதான முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல். கட்சியை ஒன்று சேர்ப்பதற்காக தான் தொடர்ந்து போராடி வருகிறோம். அதிமுக உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக SP வேலுமணி தரப்பு MLA லீமா ரோஸ் பேட்டி. எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்க்க தான் நாங்கள் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவோம். நாங்கள் கூட்டணி தான் சப்போர்ட் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் 3வது நாளாக IAS அதிகாரிகள் இடமாற்றம். கரூர் மாவட்ட ஆட்சியராக முத்துக்குமரனை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை கூடுதல் தலைமைச் செயலராக பிரதீப் யாதவ் நியமனம். முந்தைய ஆட்சியில் துணை முதல்வரின் செயலராக இருந்தவர் இடமாற்றம். தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக ஜான் சத்ய நியமனம். வழக்கறிஞர்கள் பாலசுப்ரமணியம், கௌதமன் ஆகியோருக்கு கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் பதவி. பள்ளி கல்லூரிகளில் போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாவட்ட அதிகாரிகளுக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் சுற்றறிக்கை. வைகாசி அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள். அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி வழிபாடு. அமாவாசையை ஒட்டி கங்கையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபாடு. முன்னோர்களை வழிபட குவிந்த பக்தர்களால் ஹரித்வாரில் பலத்த பாதுகாப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கும் பக்தர்கள். காத்திருப்பு அறைகள் நிரம்பியதால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்ட பக்தர்கள் வரிசை. உஜ்ஜயினி மகாபலேஸ்வரர் கோயிலில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் தரிசனம்.
T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்க உள்ள நிலையில் சிறப்பு வழிபாடு. அமீரகத்திலிருந்து நெதர்லாந்து சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெதர்லாந்தில் உற்சாக வரவேற்பு அளித்த இந்தியர்கள். பாரம்பரிய நடனங்கள், கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த பிரதமர். மேற்காசியாவில் அமைதி நிலவ இந்தியா முழு ஆதரவு அளிக்கும். ஐக்கிய அரபு அமீரக அதிபருடனான சந்திப்பில் பிரதமர் மோடி உறுதி. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜே லாவ்ரோவ் தகவல். ஈரானுடனான போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளை தவிர பிற நாடுகளுக்கு ஹோர்முஸ் நீரிணை திறந்தே உள்ளது. டெல்லியில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பேட்டி. பேச்சுவார்த்தைக்கு உடன்படாவிட்டால் ஈரான் முற்றிலுமாக அழிக்கப்படும். சீன பயணத்தை நிறைவு செய்த பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. இஸ்ரேல் லெபனான் இடையான தற்காலிக போர் நிறுத்தம் மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிப்பு. அமெரிக்காவில் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் மீண்டும் தீவிரமாக பரவும் எபோலா வைரஸ். 65 பேர் உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ள அரசு. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 4 வயது சிறுவன் பத்திரமாக மீட்பு. 9 மணி நேர தொடர் போராட்டத்துக்கு பிறகு மரணக்குழியிலிருந்து மீண்ட சிறுவன். ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக சென்ட்ரல் அரக்கோணம் தடத்தில் 13 மின்சார ரயில்களின் சேவை ரத்து. 20க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்களின் சேவையில் ஒரு பகுதி ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம். கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதை தடுக்க தவறியதாக காவல் ஆணையர் நடவடிக்கை. ஆதிச்சநல்லூரில் கள அருங்காட்சியகம் அமைக்க 162 கோடி ரூபாயை ஒதுக்கிய மத்திய தொல்லியல் துறை. விரைவில் உலக கலாச்சார வரைபடத்தில் இடம்பெறவுள்ள ஆதிச்சநல்லூர். மதுரை அழகர் கோவில் அருகே உள்ள கள்ளந்திரி கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலம். கண்மாய்க்குள் இறங்கி போட்டி போட்டு மீன்பிடித்த கிராம மக்கள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சிஎஸ்கேவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய லக்னோ அணி. மிச்சல் மார்ஷின் அதிரடி ஆட்டத்தால் 16.4 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி அசத்தல் வெற்றி.